வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் தாங்க. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறோம். நம்ம மாதம் ஒரு 40,000 சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னால் ஒரு 10,000 மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்னால் 30,000 சம்பளம் வாங்க முடியுது, ஆனால் 5,000 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியுங்க. அதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நம்ம சேனலில் மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மணி சேவிங் சேலஞ்சஸ், டிப்ஸு, ஐடியாஸ்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ், உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்து போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நீங்கள் பிகினர்ஸ், அதாவது உங்களோட கெரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஏர்னிங்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அண்டு நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெல்த்தை வந்து பில்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட எல்லா கோல்ஸையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரைட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 20s. நீங்கள் சம்பாதிக்கும் போதே உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கூடவே. அண்டு நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து மந்த்லி ஒரு இன்கம் வருது அப்படிங்கிறப்ப அந்த இன்கமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நம்ம வருமானத்தில் முதல்ல சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதி பணத்தை தான் வந்து நம்மளோட செலவுகளை பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும். அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு அதுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக அந்த மீதி பணத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான பட்ஜெட் நம்ம போடணும். ஸோ ப்ராப்பரான மந்த்லி பட்ஜெட் போடுங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதில் மீட் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளை குறைங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் கோல்ஸையும் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மந்த்லி நீங்கள் ஆவரேஜாக ஒரு 40,000 சேலரி வாங்குறேன், என்னால் வந்து ஒரு 10,000 சேவ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரே இதுவாக. இப்போ மாதம் நீங்கள் 10,000 வந்து சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதில் ரிஸ்க் ஜாஸ்தி, ரிட்டர்னும் அதிகம். நீங்கள் யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா தெரியும், எல்லா விஷயமும் படிச்சிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனாலும் இதில் ரிஸ்க் ஜாஸ்தி. நம்ம மொத்தமாக கொண்டு போய் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப பணத்தை அதுலேருந்து எடுக்க முடியாது. அண்டு நம்ம போடுற பணம் நம்ம நினைக்கிற நேரத்தில் நமக்கு ரிட்டர்னோட கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணாமல், அதுவும் ஹை ரிஸ்க் உள்ள இந்த ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம கொஞ்சம் பணமாக நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்னென்ன கோல்ஸ் இருக்கோ, எந்தெந்த டைம் டியூரேஷனில் நமக்கு பணம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட பணத்தை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் மொத்தமாக போடாமல் அதில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம போடுற பணம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஹாப்பி தான். அதுலேயே நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் இன்கேஸ் நம்ம அதனால் பாதிப்பு வராத மாதிரி இருக்கணும். பிகாஸ் நம்ம அதில் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் லாஸ் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் மற்ற சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மற்ற பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மாட்ரேட் ரிஸ்க் உள்ள வருது. அண்ட் நீங்கள் வந்து லாங் டேர்மில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா ரிஸ்க் எடுக்க முடியும்,
அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஸ்க்கு கொஞ்சம் எடுத்து கண்டிப்பாக இதுலேயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாங் டேர்மில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலங்கிறவங்க டெட் ஃபண்ட்ஸில் போடலாம். இதில் நமக்கு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதில் சிப்பில் போட்டிங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட்ஸ் போட்டுகிட்டே வந்தாலும் லாங் டேர்மில் காம்பவுண்டிங்கில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுனால நமக்கு பர்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ண. பட் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் மந்த்லி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ கோல்டு காயினோ இல்லை கோல்டு பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக கேஷாக மாறக்கூடிய ஒரு பொருள். அண்ட் அதோட வேல்யூ ரைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அதில் ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ கோல்டில் நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்பில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு ஒரு ₹1000 அதில் வந்து பிபிஎஃப்பில் மந்த்லி போட்டுகிட்டே வரலாம். இது வந்து நீங்கள் உங்களோட பசங்களோட படிப்புக்காகன்னு லாங் டேர்ம் ஒரு கோல் இருக்குது, ஹையர் எஜுகேஷனுக்காகனா மந்த்லி ஒரு அமௌண்ட் போட்டே வந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு பேர்டன் இருக்காது. ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்க முடியும், அவங்க நினச்ச படிப்பை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே கம்மியாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஃப்யூச்சரில் நிறைய பணம் நமக்கு வந்து சேவ் ஆகும். அதாவது இது மூலயமா நம்ம வந்து அந்த எல்லா கோல்ஸையும் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிபிஎஃப் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிபிஎஃப்பில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க பேங்க்கில் இருக்குது, இது வரைக்கும் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க ஒரு அமௌண்ட் பல்காக இருக்குன்னா நீங்கள் அதை எஃப்டியில் போடலாம். எஃப்டியில் போட்டாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஸோ அதுலேயும் வந்து நமக்கு ஓரளவுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயம் மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து மந்த்லி நான் இன்னும் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆர்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்லலாம் 1 year 2 yearsலாம் இருக்குது. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 5 years இருக்குது. ஸோ நீங்கள் மந்த்லி ஒரு ₹1000 ₹2000 ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் அதாவது பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்டி வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் எஸ்எஸ்ஒய் அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு. ஸோ மந்த்லி ஒரு அமௌண்ட் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் பெண் குழந்தையோட கல்யாணத்துக்கு நீங்கள் பணத்தை சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்புளாக நம்மளோட பணத்தை மந்த்லி நீங்கள் ஒரு 10,000 சேவ் பண்ணால் கூட இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிளான் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ எந்த டைமில் பணம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் என்ன, நமக்கு எப்போ இது மெச்சூரிட்டி ஆகும், அண்ட் இதோட ரிஸ்க் ரேட் என்ன, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு மந்த்லி வர பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா கோல்ஸையும் ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் போடுற வீடியோஸ் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக உங்களை வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.